ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி ஈரான் இஸ்ரேல் வார் லைவ் அப்டேட்ஸ் பார்க்கலாம். துபாய் கத்தாரில் தொடரும் குண்டுவெடிப்புகள், ஈரான் பதிலடி தாக்குதலால் பதற்றம். தெஹ்ரான், இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது தாக்குதல் தொடரும் நிலையில் ஈரானும் பதில் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இந்த மோதல் ஈரான் உச்சக்கட்ட தலைவர் கமேனி கொல்லப்பட்டுள்ள நிலையில் 3வது நாளாக மோதல் இன்று திங்கட்கிழமை தொடர்கிறது. மோதல் 3வது நாளாக தொடரும் சூழலில் இந்த பங்குச்சந்தைகள் கடுமையான சரிவை சந்தித்துள்ளன. மும்பை பங்குச்சந்தை மற்றும் தேசிய பங்குச்சந்தை இரண்டுமே கடுமையாக சரிந்து வர்த்தகமாகி வருகிறது. அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடவில்லை என்று சாக்கு சொல்லி ஈரான் மீது இஸ்ரேலுடன் கூட்டு சேர்ந்து 2வது நாளாக அமெரிக்கா இன்றும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் ஈரான் உச்சக்கட்ட தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். இதற்கு ஈரான் தற்போது பதிலடி கொடுத்து வருகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இராணுவ தாக்குதல்களால் ஈரானில் இதுவரை குறைந்தது 555 பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரான் அரசின் ஊடகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ராஸ்டானுரோ சுத்திகரிப்பு ஆலையில் ஈரான் ட்ரோன்கள் தாக்கியதால் தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து ஆரம்கோ நிறுவனத்தின் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரக வளாகத்தினுள் திடீரென தீயும் புகையும் எழுந்தன. ஈரான் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்த சம்பவம் அங்கு நிகழ்ந்தது. தூதரகத்தில் இருந்து புகை எழுவதும் அலாரம் அடிப்பதும் தெளிவாக தெரிகிறது. இதற்கிடையே அமெரிக்கர்கள் யாரும் அந்த தூதரகத்திற்கு வர வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானத்தை சுட்டி வீழ்த்தியது ஈரான். நடுவானில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் F-15 போர் விமானம் சரிந்தது. குவைத்தில் அமெரிக்க போர் விமானம் விழுந்து வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. அமெரிக்க போர் விமானத்தை தாங்களே சுட்டி வீழ்த்தியதாக ஈரான் அறிவிப்பு. ஈரான் தாக்குதலை காரணமாக இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் நகரில் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சைரன்கள் அலறும் சூழலில் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் தொடர்ந்து பதிலடி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல், துபாய், கத்தார் உள்ளிட்ட நாடுகளில் ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. துபாய், அபுதாபி உள்ளிட்ட நகரங்களில் சிக்கியுள்ளவர்கள் ஹோட்டல்கள் வாடகை அமெரிக்க அரசு செலுத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விமான ரத்து காரணமாக பாதிக்கப்பட்டோர் பயன்பெறும் வகையில் அமீரக அரசு அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக துபாய் பங்குச்சந்தைகள் மூடப்பட்டன. இன்றும் நாளையும் துபாய் பங்குச்சந்தைகள் செயல்படுது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போர் எதிரொலி இந்திய பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சி. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1100 புள்ளிகள் சரிந்து 80,277 வர்த்தகம் ஆகிறது. தேசிய பங்குச்சந்தையில் நிஃப்டி 300 புள்ளிகள் சரிந்து 24,890 புள்ளிகளுடன் வர்த்தகமாகிறது. மத்திய கிழக்கில் பதற்றமாக சூழல் நிலவலால் ஐக்கிய அமீரகத்தில் வரும் புதன்கிழமை வரை பள்ளி கல்லூரிகளில் நேரடி வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆன்லைன் மூலம் பள்ளி கல்லூரிகள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். தேங்க்யூ.